அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. எனக்கு தான் இப்போ டெஸ்ட்டு. நான் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானே எனக்கு தான் டெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் தூங்காமல் இருந்தால் நான் பாருங்கள், அடுத்தவங்களுக்குன்னு எப்படி இருக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா ஃபெயிலு. பரவாயில்ல. இயேசு நல்லவர். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு ரொம்ப நல்லவர். நான் எப்பெல்லாம் இயேசு நல்லவர்னு சொல்கிறேனோ அப்போ நீங்கள் இயேசு ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். புரியுதுங்களா? இயேசு நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களே, இயேசு நல்லவர். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களே. ஆமாம், இயேசு ரொம்ப நல்லவர். ஆமாம். மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன், ஒரு 15 வயது சிறுவன் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறான். அந்த பள்ளிக்கூடத்தில் லூசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியை ஒருவர் இருக்கின்றார். இந்த லூசி என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியை, அவருக்கு ஒரு கால் ஊனமாக இருக்கின்ற காரணத்தினால தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் பணிகள் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் செய்வாங்க. பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு அந்த ஆசிரியை தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாம் மெதுவாக செய்துவிட்டு கொஞ்சம் லேட்டாக போவாங்க. மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே பொதுவாக என்ன பண்ணிடுவாங்க, முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க. எல்லா மாணவர்களும் போய்விடுவார்கள். ஆனால் இந்த மார்க் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவன் மட்டும் இவன் கூட இருந்து அந்த ஆசிரியருக்கு உதவி செய்வான். இப்படி ஒவ்வொரு நாளும் இவன் பல வருடங்களாக அவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஏறக்குறைய 2-3 வருடங்கள் அந்த சிறுவன் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆசிரியையும் அந்த சிறுவனோடு நட்புறவோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு வருகிறது. அந்த தேர்வு முடிந்து அந்த இறுதி நாள் வருகிறது. இறுதி நாளில் ஒவ்வொரு மாணவர்களும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பரிசளிக்கிறார்கள், பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தங்களுக்கு 10ஆம் வகுப்பு எடுத்த இந்த ஆசிரிய இடத்துல அவர்கள் பல பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். எல்லோரும் மிகவும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த சிறுவன் மட்டும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினால தானே தன் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு செல்கிறான். அந்த காட்டுப்பகுதியில் செய்து அங்கு இருக்கக்கூடிய கட்டைகளை, மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்து வந்து ஒரு செதுக்கி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் செய்கிறார். ஒரு பாக்ஸ் செய்து அந்த பாக்ஸை கொண்டு வர்றார். எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய கிஃப்டையும் பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல கிஃப்டை கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சிறுவன் அவன் நேரம் வருகிறது, வந்த பொழுது அவன் அந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுக்குறான். எல்லாரும் அவனை பார்த்து பரிகாசம் செய்கிறாங்க, ரொம்ப கேலி செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எல்லாருடைய கிஃப்ட்டு நல்லா இருக்குது, மார்க்கோட கிஃப்ட் மட்டும் என்னது நல்லா இல்லை, மார்க்கோட கிஃப்ட் மட்டும் நல்லா இல்லை என்று சொல்லி எல்லோரும் பரிகாசம் செய்கிறார்கள். ஆனாலும் இந்த ஆசிரியைக்கு ரொம்ப ஆசை, அந்த கிஃப்டை எப்படியாவது நம்ம வாங்கி அந்த கிஃப்டில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை எடுத்து வாங்கி அதை வேகமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துச்சு? பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்க பார்க்குறாங்க, வேறு ஏதாவது இந்த பாக்ஸில் ஏதாவது உள்ளே வச்சுருக்கிறாரான்னு பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடையாது. மற்ற மாணவர்களும் பார்க்கிறார்கள், அந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. உடனே இந்த ஆசிரியை அவர் யோசித்து பார்க்கிறார், இந்த சிறுவன் பல வருடங்களாக தன்னோடு அவன் உடனிருந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அதை உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்ந்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் பார்க்குறீங்க இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க, ஆனால் அப்படி இல்லை. இந்த பாக்ஸில் நான் உத்து பார்க்கின்ற பொழுது இந்த சிறுவன் என் மீது வைத்திருக்கிற அன்பு எனக்கு புரிகிறது என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் கைகளை தட்டி
அந்த சிறுவனுக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இயேசு நல்லவர். தூங்குறவங்க கை தூக்குங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறீங்க. குட். பாருங்க, கிறிஸ்மஸ்னாவே அன்பு தான். அதை நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஏன் கிறிஸ்மஸ் ரொம்ப எல்லோரிடத்திலும் ரொம்ப பிரதிபலியமாக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்வாக இருக்கிறது, எல்லாருடைய முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது? அதுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்மஸ்னாவே அது அன்பை குறித்து விளக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இதை நாம் விவிலியத்தினுடைய பின்னணியில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது, காரிருளில் இருந்து வந்த மக்கள் அவர்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த பேரொளியினுடைய ஒரு வெளிப்பாடை நாம் விவிலியத்தில் பல பகுதிகளில் பார்க்கிறோம். அதுதான் இயேசு மனிதராக பிறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. நீங்கள் யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கடவுள் இவ்வுலகின் மேல் அன்பு கூர்ந்தார், எவ்வாறெனில் தாம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெரும் பொருட்டு இவ்வுலகின் மேல் அவர் அன்பு கூர்ந்தார் என்று விவிலியத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸில் நாம் ஒரு அன்பை குறித்து தியானிப்பதில் ஒரு தெளிவான புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இயேசு நல்லவர். ஏன்னா சில பேர் ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் இருக்கிறப்ப சில பேர் அப்படியே முறைச்சி பார்க்குறது மாதிரி இருக்குது. இந்த முறைச்சி பார்க்குறதுனா என்னென்னா, டெஸ்டிங் பண்ணுறது. எப்படி? ஆமாம், தூங்குறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்குதான்ட்டு. பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லுங்களே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. வெரி குட். அப்போ பாருங்க, இந்த அன்பில் நாம் என்ன சில நேரத்தில் தவற விடுகிறோம் என்று சொன்னால், நாம் தேர்வு செய்வது, அன்பை தேர்வு செய்வதில் சில நேரம் தவறு வந்துடுது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லாருமே பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டு. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிச்சது என்னது? ஃபாஸ்ட்டு ஃபுட். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லை, நீங்கள்லாம் சாப்பிடாத மாதிரியே நடிக்கிறீங்க, எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. ஆமாம், எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப துரித விதத்தில் வரக்கூடிய உணவாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபுட். எல்லாமே அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம் என்று இருக்கக்கூடிய ஒரு தேர்வை இன்றைக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் நமக்கு அன்பு சில நேரத்தில் நம்ம கண்களுக்கு தெரிவது கிடையாது. இரண்டாவதாக, நம்முடைய தேர்வுன்றது எதில் இருக்குதுன்னா, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். யாரை பார்த்து கேளுங்க, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பொய் என்ன பொய்? நான் ரொம்ப, ஆமாம், வீட்டில் உட்காந்து பார்க்குறது, ஒரு சீரியல் விடுறது கிடையாது, எல்லா சீரியலையும் பார்த்து அதில் டிஸ்கஷன் வேறு. ஆமாம், நான் அந்த சீரியல் பார்த்தேன், நீ இந்த சீரியல் பார்த்தியா, டிஸ்கஷன் வேறு. பல நேரங்களில் மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்கிறோம், பல நேரங்களில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம். ஆக இப்படிலாம் நம்ம தேர்வு செய்கிறோம். இதெல்லாம் நாம் தேர்வு செய்கின்ற பொழுது சில நேரங்களில் அன்பு என்கின்றது ஒரு குறைவாக நமக்கு தெரிகிறது. அன்பு என்கின்றதனுடைய அந்த உணர்வை நம்மால் வெளிப்படுத்த முடியவில்லை. இரண்டாவதாக, அன்பை ஏன் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அன்பு என்கின்றது நாம் பிறருக்கு கொடுப்பது, பிறரிடம் பெறுவது மட்டுமல்ல. சிலருக்கு ஒரு மனநிலை இருக்கும், பிறரிடத்திலிருந்து வர்றதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மகிட்ட இடத்துலேருந்து கொடுக்கறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வீடுங்களில் எல்லார்ட்டையுமே ஒரு நோட்டு இருக்கும். என்ன நோட்டு? உண்மையை சொல்லுங்க, ரஃப் நோட்டை. தம்பி நீ படிக்கிறப்பா, ரைட்டு. வீட்டில் என்னது, யாரோ சொன்ன என்னது, வரவு செலவு. வரவு செலவுலாம் கிடையாது. இன்னொரு நோட்டு இருக்குது, முக்கியமான நோட்டு, மொய் நோட்டு. ஆமாம், இந்த மொய் நோட்டை வாங்கி வச்சுக்கிறது, எல்லாத்துலேயும் குறித்து வச்சுக்கிறது. என்ன குறித்து வச்சுக்கிறது? யார் யாருக்கு. அப்பா எவ்வளவு ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்க பாருங்க. ஆமாம், அப்போ சில நேரம் என்ன பண்ணுறோன்னா,
நம்ம ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறோம். எல்லாத்துலேயும் ஒரு கால்குலேஷன் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வழக்கு இருக்கும். ஆனால் எப்போ அன்பு குறைபடுகிறது என்று சொன்னால், பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், பிறர் எனக்கு அன்பு செய்யணும், பிறர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் நம்ம கையிலிருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப சற்று தயக்கம் இருக்கும். அப்பொழுது அன்பு குறைவுபடுகிறது. மூன்றாவதாக, அன்பு என்கின்றது அன்பு என்கின்றது ஒரு வினைச்சொல் அல்ல, அது ஒரு வெர்பு அல்ல, இட் இஸ் an எமோஷன். அது ஒரு உணர்வு. அன்பு என்கின்றது ஒரு உணர்வு. இப்போ நம்மெல்லாம் மிஷின் கிடையாது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் மிஷினாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சுவிட்சை போட்ட உடனே என்ன கமாண்டு கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் செய்வீங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த அன்பு என்கின்றது ஒரு உணர்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம் உணர்வுகளை சரியாக கையாளவில்லை என்று சொன்னால் அன்பு குறைபடுகிறது. பாருங்க, சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், நம்ம வீடுங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆமாம், எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனை வர்றப்ப கொஞ்சம் அதிகமாக போயிடுறப்ப உணர்வினுடைய வெளிப்பாடு நம்ம எப்படி பண்ணுவோம்? போய் செவுத்தில் போய் திடீர்னு என்ன பண்ணுறது? முட்டுறது. ஏன் செவுத்தில் போய் முட்டுறீங்க? எங்கேயாவது வீடு இடிக்கிற இடத்துல போய் முட்டினாவது பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், சில நேரங்களில் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியல. கோபத்தை யார்கிட்ட வெளிப்படுத்தணும்னு தெரியல. சில நேரம் சின்ன குழந்தைகள்கிட்ட வெளிப்படுத்துகிறோம். வேற ஒருத்தர் மேலே இருக்கிற கோபத்தை ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர்னு சொல்கிற விதத்தில் வேற யார்கிட்டயே காட்ட வேண்டியதை வேற எங்கேயோ நம்ம காட்ட வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் சில பேர் ஆவுனா சண்டை வந்தால் பேசாமல் நான் வாழ்கிறதுக்கு செத்து. ஆமாம், எத்தனை தடவை தான் சாகிறேன்னு சொல்கிறது பாருங்களா. அப்போ நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, இது அன்பை குறைபடக்கூடியது, இது உணர்வுகளை பாழாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த கல்லூரியில் ஒரு முறை இருக்கின்ற பொழுது ஒரு மாணவன் ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், யதார்த்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அப்போ அவன்கிட்ட திடீர்னு கையை பார்த்தேன். கையில் பார்க்குறப்ப இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே கீறல். அப்போ கேட்டேன், இது என்னடா அப்படின்னேன். அதுவா ஃபாதர், ஒவ்வொரு லவ் ஃபெயிலியருக்கும் ஒரு கீறல் ஃபாதர்னா. இன்றைக்கு அன்பு என்கின்றது குறைவுபட்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலைகளில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அன்பு என்கின்றது ஒரு வினைச்சொல் அல்ல, அன்பு என்கின்றது ஒரு உணர்வு. அந்த உணர்வை சரியாக கையாள வேண்டும். இயேசு நல்லவர். வெரி குட். அப்போ இந்த உணர்வை நாம் சரியாக கையாள வேண்டும் என்பதற்கு 2025 ஆண்டு நோ சில்வர் புல்லட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம், நோ சில்வர் புல்லட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம், அவங்க ஒரு ஆய்வை ஒன்றை நடத்துகிறார்கள். குறிப்பாக இந்த மக்கள் மத்தியில் இந்த அன்பை குறித்து ஒரு ஆய்வை ஏற்படுத்துகிறார்கள். குடும்ப வாழ்க்கையை குறித்து அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்ளுகிறார்கள். அந்த ஆய்வை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? அன்புன்றது ஏதோ வார்த்தையினால சொல்றது மட்டுமல்ல, மாறாக அன்பு என்கின்றது தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இயேசு ஏன் மனிதராக இந்த உலகிற்குள்ள அவர் வந்தார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் மனித அவதாரம் எடுக்கிறார். இந்த உலகில் எத்தனையோ கடவுளை குறித்து பேசப்படுகிறார்கள், ஆனால் இயேசு ஒருவர் மட்டுமே நமக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் நம் மீட்புக்காகவும் நம் விடுதலைக்காகவும் அவர் தன் உயிரையே அவர் கொடுக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார்கள், இந்த வார்த்தையினால் மட்டும் இருப்பது உறவு அல்ல, மாறாக எல்லாவற்றுக்கும் மேலாக தியாக மனப்பான்மையோடு
இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் என்னுடைய இந்த மறையுரையை நான் நிறைவு செய்ய ஆரம்பிக்கிறேன். இயேசு நல்லவர். எல்லாம் முழிச்சிருக்கிறீங்கல்ல? குட், வெரி குட். முதலாக நாம் இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த விழாவில் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறோம். என்ன ஒரு முடிவெடுக்கணும்? எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் கேன் சாம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்த ஒரு குருவானவர், ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர், அவர் ஒரு 5 காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதில் என்ன சொல்கிறாரு? உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் பாராட்டுதல். ஆமாம், சில நேரம் ரசம் அப்படித்தான் இருக்கும், ரசமும் அப்படித்தான் இருக்கும், குழம்பும் அப்படித்தான் இருக்கும், எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பட் சில நேரம் வேறு வழி கிடையாது, பொய்யவாது சொல்லித்தான் ஆகணும். எப்படி? நல்லா இருக்கு அப்படின்ட்டு. பரவாயில்ல, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அதுதான் பாராட்டுதற்குரியது. ஆமாம் பிரியமானவர்களே, பாராட்டுதல் என்கின்றது உண்மையாக பாராட்டுறது. சில பேர் சொல்லுவாங்க போலியா பாராட்டுறது இல்லை, உண்மையாக பாராட்டுதல். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை பாராட்டுறீங்களோ, எவ்வளவுக்கு ஒருத்தரை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ, அஃபர்ம் பண்ணுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். இப்போ முதல்ல என்னது? பாராட்டுதல். முதல்ல பாராட்டுதல். இரண்டாவது உடன் இருத்தல். இந்த உடன் இருத்தல்ன்றது எப்படின்னா, சில நேரம் பாருங்களேன், குடும்ப சுமையை என்ன பண்ணுன்னா, யாராவது ஒருத்தர் தான் குடும்பத்தில் சுமையை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது சில நேரத்தில் குடும்பத்தில் ஒருத்தர் மேலே தான் பாரம் என்கின்றது இருந்து கொண்டே இருக்கும். இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க, யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் தேவை இருக்குதோ அப்பெல்லாம் இயேசு உடன் இருந்தார். அந்த மார்த்தா மரியா அவங்க கலங்கி கொண்டிருந்த பொழுது இயேசு உடன் இருந்தார். அந்த கானாவூர் திருமணத்தில் அவர்கள் அங்கு ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்ன பொழுது இயேசு உடன் இருந்தார். ஆக இப்படி இயேசு அந்த சீடர்கள் தண்டு வலிப்பதை கண்டு அவர் அந்த கடல் மீது நடந்து வருகிறார். நடந்து அந்த சீடர்களோடு அவர் உடன் இருந்தார். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒன்றா இருப்போம், ஆனால் இந்த உடன் இருத்தல் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். துன்ப நேரத்தில், கஷ்டத்தில் நாம் அதை எப்படி நம்ம சரி செய்வது என்கின்றதில் தெளிவில்லாத நேரத்தில் விலகி ஓடி போய்விடுவோம். ஆக இந்த உடன் இருத்தல் என்பது மிகவும் முக்கியமானது. மூன்றாவதாக என்னவென்று சொன்னால், நாம் சின்ன சின்ன சேவைகளை குடும்பத்திலே செய்ய வேண்டும். அந்த சின்ன சின்ன சேவைகள்ன்றது ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஒருவர் மற்றவருக்கு பணிந்திருத்தல், அதைத்தான் விவிலியத்தில் பவுல் அடிகளார் தெளிவாக சொல்லுகிறார். ஒருவர் மற்றவரோடு பணிந்திருக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவின் சேவை மனப்பான்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம். இப்போ நான்காவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பரிசு பொருட்களை பிறருக்கு கொடுத்தல், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல். என்ன பரிசை கொடுக்கிறது அப்படின்னு என்று சொன்னால், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். வீடுங்களில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. சில நேரம் நம்ம பிள்ளைங்களை திட்டுறப்ப அல்லது நமக்கு வேண்டாத நபர்களை திட்டுகின்ற பொழுது நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறது, பிறரை மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாக்குகிறது. ஆக அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன ஒரு பரிசை கொடுக்க முடியும் என்று சொன்னால், நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய பரிசாக அவர்களுக்கு மாறுகின்றது. ஐந்தாவதாக இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி என்னவென்று சொன்னால், தொடுதல் என்று சொல்வார்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், சின்ன குழந்தைங்கள ஏன் அம்மா அடிக்கடி தொட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவினுடைய தொடுதல் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய சுகத்தை கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க, நம்ம பிள்ளைங்களை எப்படி தொடுறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பெற்றோர்களுடைய தொடுதல் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.
பெற்றோர்களுடைய தொடுதல் பிள்ளைகளுடைய உடல் சுகத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, மனதிற்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த விழாவில் நாம் இந்த அன்பை இன்றைக்கு நாம் பிரதிபலிக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறேன் என்கின்ற அந்த அன்பின் முத்திரையை ஒரு கொடையாக அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் விழா ஏதோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுகிற விழாவாக நாம் போயிடக்கூடாது. அல்லது இந்த கிறிஸ்மஸ் விழா எப்பையும் போல ஒரு கிஃப்ட் ஷேரிங்காக மட்டும் இருந்துடக்கூடாது. மாறாக கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் பவுலடிகளார் சொல்வது போல நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றதொரு வாழ்கின்ற பொழுது மெய்யாகவே கிறிஸ்து நம் உள்ளங்களில் பிறக்கிறார். நான் சொன்ன 5 காரியம் என்னென்ன? முதல்ல என்ன பண்ணுறது? பாராட்டுறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ரைட். 2வது காரியம் உடனிருத்தல். 3வது காரியம் சேவை செய்தல். 4வது காரியம் கிஃப்ட் பரிமாறுறது. அந்த கிஃப்ட் பரிமாறுன்றது குறை சொல்லாமல் இருக்கிறது. 5வது என்னது? தொடுதல். இதையெல்லாம் செய்யுங்கள். கிறிஸ்துவினுடைய பிறப்பு இன்றைக்கு நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பில் நாம் மகிழ்வோம். இயேசு நல்லவர். God bless you all.